மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் தனது இன்னொரு வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். சூப்பருங்க. அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க உங்களுக்கு. இது ஒன்றே போதும், 50% நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கலாம் வாங்க. இப்போ 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரனும் செவ்வாய் பகவானோடு இணைஞ்சி குரு பார்வையில் இருக்கார். 5 சூரியனும் உங்களுக்கு விருச்சிகத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வாரம். சந்தோஷமாக இருப்பீங்க. 5ங்கிறது ஆள் மனசுங்க, சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். 5 8 போய் மறைஞ்சாலும் குரு பார்வையில் ராசிநாதனோடு இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளால் வளர்ச்சி, பிள்ளைகளுக்கு வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் அப்படின்னும்போது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் இந்த வாரம் வரும், செய்தி வரும். மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரம். அவங்க வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைச்சி அதனால் ஒரு சந்தோஷம். பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல், அதனால் ஒரு வளர்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுங்க. சூரியன் செவ்வாய் அரசு கிரகங்கள், ராஜ கிரகங்கள், இது குரு பார்வையில் இருக்கிறதால இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்கிறது. 9 குரு 4 வக்ரகதியில் இருந்தாலும் அவருடைய பார்வை சுப பலனை தரக்கூடிய நிலை. ஸோ 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும். சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு பதவியில், அதாவது அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சம். 11 ராகு அளப்பரிய பலனை தரப்போகிறார். என்னதான் 12 சனி இருந்தாலும் உங்களுக்கு 7 சனி நடந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால சனி பகவான் தீய பலன்களை தரமாட்டார். மாறாக சுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம். மொத்தத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த